எங்க படுத்துக்கிட்டு எப்படி பார்க்குறத பார்த்தீங்களா? அழகு! ஏன் அழகு குட்டி? எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாக இருக்குது வயிறு. அவங்களுக்கு பெடிகிரி ஏதாவது சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்க. அது பூனை ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். அப்புறம் பால் பச்சை பாலாக குடிப்பாங்க. அவ்வளோதான் என்னோடய தலகாணி. அதுக்கு பக்கத்தில் 2 தலகாணி போட்டு, அதுக்கு மேலே ஒரு போர்வையில் போட்டு அவங்க படுத்திருப்பாங்க. இதில் இந்த போர்வையில் அவங்கள போத்தி விட்டுறணும். சொகுசு வாழ்க்கைன்னா இதுக்கு தான் சொகுசு வாழ்க்கையே. என்ன ஒரு வாழ்க்கை தெரியுமா? அழகு அழகு குட்டியே, நீ கீழே இறங்கு முதல்ல. நீ கீழே இறங்கு, இறங்கி கீழே இறங்கு, கீழே இறங்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா செய்யும்? நான் படுத்திருந்தேன்னாக்க இந்த வாளாலேயே டொயின்னு அடித்தே எழுப்போம் என்ன. இவ்வளோ பெரிய சேட்டை. கண்ணு அழகை பாருங்களேன். இந்த பூனை கண்ணுன்னா அழகுன்னா அழகு. எவ்வளோ அழகு. என்ன அழகு? அழகு குட்டி இவ்வளோ நேரமே விளையாடிட்டு தான் இருந்துச்சு. செல்லக்குட்டி, பூனைக்குட்டி என்ன நல்லா வளர்ந்துட்டாங்க. செல்லக்குட்டி வளர்ந்துட்டாங்க. என்ன என்ன ம் என்ன பண்ணுற? இது நான் என் கையை பார்க்குது. அழகே அழகே இவங்க கூட தான் விளையாடுறது. எப்போவும் செல்லக்குட்டி கூட தான் விளையாடுறது. என்னாச்சுன்னா, நேற்று அந்த காட்டு பூனை கடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா சரியாக தான் போயிருந்துச்சு. ஒரு 10 நாள் ஆகும் அது கடிச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துலாம் கீரலாக இருக்கும். ஏன்னா 2ஆக கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சு போனதுக்கப்புறமா சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு நடக்கலை. வீங்கிடுச்சு, நல்லா வீங்கியும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பவும் ஊசி போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நல்லா நடக்கிறாங்க மேடம். இவங்க கேமரா எடுத்தாலே அது ஒரு சீனை போட்டு காட்டுவாங்க தெரியுமா? அவ்வளோ ஒரு சீனு. இங்கே பாரு, நீ கொசு வலையை மட்டும் நீ கிழிச்சிட்டுனாக்க நீ தான் வாங்கி தர எனக்கு. ஆமாம். இங்கே பார், அழகி.